இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 4th டே ஸ்னோங்க. இன்னும் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கல. ஓரளவுக்கு தான் பேக் யார்டில் நேற்று மெல்ட் ஆக ஆரம்பிச்சுது. அதுலேயும் ஃப்ரண்ட் யார்டெல்லாம் இப்படி தாங்க இருக்குது. ஃபுல்லாக அதே மாதிரி தான் இருக்குது. ஸ்னோ அப்படியே ஐஸியாக தான் இருக்குது. அது வந்து கையில் கூட எடுக்க முடியல ஃப்ரண்ட் யார்டில் இருக்கிறது. இங்கே பாருங்கள், ரூஃப் மேலெல்லாம் கூட ஸ்னோ இப்படி தான் வந்து டெபாசிட் ஆகிருக்கு. இது மேபி இன்றைக்கி மெல்ட் ஆகுமா நாளைக்கு மெல்ட் ஆகுமான்னு தெரியல. இன்னுமே ரோடும் வந்து கிளியர் ஆகாதனால மண்டே டியூஸ்டே வந்து ஹாலிடே தான் எங்களுக்கு விட்டுட்டாங்க ஆல்ரெடி. நாளைக்கு வந்து ஹாலிடே இருக்குமா இருக்காதாங்கிறது இன்றைக்கி நைட்டு தான் எங்களுக்கு தெரியும். பேக்யார்டில் மட்டும் கொஞ்சம் ஸ்னோவை எடுத்து பார்த்தோம். அது வந்து கொஞ்சம் பால் மாதிரி மேக் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால தான் வந்து ஸ்னோமேனை நேற்று பண்ண முடிஞ்சிச்சு. லாஸ்ட் இயரும் இதே மாதிரி ஸ்னோ வந்ததுங்க. ஆனால் அப்போ பெருசாக வந்து எங்களால் என்ஜாய் பண்ண முடியல. ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஃப்ளூவில் சிக்காக இருந்தோம். என் பெரிய பையன் மட்டும் கொஞ்சம் ஓகேவாக இருந்தான்ட்டு அவன் அந்த ஸ்லெட்ஜிங் மட்டும் எடுத்துகிட்டு பண்ணிகிட்டு இருந்தான். நாங்கள் எல்லாம் வந்து வெளியே எட்டி கூட பார்க்க முடியல. ஏன்னா அவ்வளோ எங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கவே ரொம்ப குளிர் அதிகமாக இருந்தது. இந்த தடவையும் வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஆனால் வந்து ஸ்னோவுக்கு கொஞ்சம் ரெடி ஆகிட்டோங்கிறனால கொஞ்சம் எங்களால் வீடியோவும் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸ்னோமேனும் மேக் பண்ண முடிஞ்சிச்சு இந்த வருஷம். இந்த ஒரு 4 to 5 டேஸாக தண்ணியை சொட்ட விட்டுட்ருக்கோம் பார்த்திங்களா, அது இன்றைக்கி ஸ்டாப் பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன். டெய்லி இது ஒரு பெரிய வேலையாகவே இருந்துச்சு. இந்த ஸ்னோ ஸ்டார்ம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய வார்னிங்ஸ் வந்துகிட்டே இருந்தது. எப்படியோ அந்த 3 நாள் வந்து பவர் அவுட்டேஜ் எல்லாம் எதுவும் ஆகாமல் தப்பிச்சிட்டோங்கிற மாதிரி தான் இருக்குது.